வீட்லேயே சூப்பராக சுவையாக பானிபூரி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஊற வச்ச பச்சை பட்டாணி, தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்டு அது கூடயே மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணியை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி சேர்ந்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு அது கூடயே கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு அது கூடயே தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு அது கூடயே வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான பானிபூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு.